வணக்கம். நான் உங்கள் சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு சவுக்கு சாகுபடியில் CH5 ரகத்துக்கும் நாட்டு மரத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட விவசாயிங்க எல்லாருமே காலங்காலமாக நாட்டு மரத்தை தான் சாகுபடி செஞ்சு, அதாவது நாட்டு சவுக்கு மரங்களை சாகுபடி செஞ்சு அதனை தான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா 2011 முடிவில் ஜிங்குன்யானா என்ற ரகத்தை சாகுபடி பண்ணி அதனை அறுவடை பண்ணாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா 2017 முடிவில் இந்த CH5 என்ற ரகம் வந்துச்சு. இந்த CH5 சாகுபடி செஞ்சு அறுவடை பண்ணி பார்த்தாங்க. இப்போ இந்த நாட்டு மரங்களுக்கும் இந்த CH5 ரகத்துக்கும் அதாவது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி தான் சாகுபடி பண்ணுறாங்க, ஒரே மாதிரி தான் நீர்ப்பாசனம் செய்கிறாங்க, ஒரே மாதிரி தான் வந்து களை வெட்டுறாங்க, ஒரே அளவில் தான் வந்து உரங்களையுமே கொடுக்குறாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தோம்னா செலவு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ரெண்டுக்கும் வந்து லாஸ்ட்டாக அறுவடை பண்ணும்போது பார்த்தோம்னா இதுலேருந்து கிடைக்கிற, அதாவது நாட்டு மரங்களுக்கும் CH5க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம்னா, அதாவது நாட்டு மரத்தை விட CH5ல வந்து 40% 50% வரைக்குமே டன்னேஜ் வந்து அதிகமாக கிடைக்குது. தற்போது விவசாயிகளோட மத்தியில் இந்த CH5 ரகம் வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்கப்பட்டு இருக்குது. அதாவது வந்து நாட்டு மரங்களை வந்து நாங்கள் நடவு பண்ணி அதை 4 to 5 வருஷம் கழித்து வெட்டி அதில் வந்து 40 to 50 டன் வரைக்கும் தான் மகசூல் கிடைக்குது. ஆனால் இந்த CH5 ரகத்தை வந்து நாங்கள் நடவு பண்ண 3 வருஷத்தில் வெட்டி அதில் 70 டன் வரைக்குமே எங்களுக்கு மகசூல் கிடைக்குதுங்க. இதை விட எங்களுக்கு வேற என்னங்க வேணும்? இப்படி இந்த CH5 நடவு பண்ணுறதுனால நல்ல லாபமும் கிடைக்குதுங்க. இந்த ரகத்தை கண்டுபிடிச்ச IFGTP விஞ்ஞானிகளுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றின்னு பல விவசாயிங்க சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரம் வந்து ஒரு நாட்டு ரக மரங்க. இந்த மரத்தை நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. இதோட வளர்ச்சியை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. 15 வருஷத்து மரம். இது ஒரு நாட்டு ரக மரம். இது வந்து CH5 ரகம். நம்ம இந்த ஸ்பீடுன்னு சொல்லக்கூடிய CH5 ரகம். இந்த மரத்தை பார்த்துக்கிட்டோம்னா இதோட ஹைட்டை பாருங்க, இதோட சுற்றளவையும் பாருங்க இது எப்படி இருக்குன்னு. அதாவது வந்து 3 வருஷத்துல இந்த மரத்தோட ஹைட்டை பாருங்க. நம்ம இப்போ அந்த மரம் அங்கே ஒரு மரம் இருக்கு சொன்னோம்ல, அந்த மரத்தை பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து 15 வருஷத்து மரம், நாட்டு மரம். இது CH5 வந்து 3 வருஷத்து மரம். கரெக்டாக சொல்லணும்னா இது 3 வருஷம், அது 15 வருஷம் தான். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்க. இப்போ இதுலேயே இன்னொரு மரமும் 2 மரம் வந்து விட்டுருக்காங்க. அங்கே ஒரு 2 மரம் இருக்கு. அந்த 2 மரம் பார்த்துட்டோம்னா ஒன்று 20 வருஷம் மரம்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து 25 வருஷம் மரம்னு சொல்கிறாங்க. அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மரமே ஒரு நாட்டு மரம் தான். இந்த மரத்தை பார்த்துக்கிட்டோம்னா இது நடவு பண்ணி 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் நாட்டு மரத்துக்கும் நம்ம 3 வருஷம் CH5 ரகத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3 வருஷத்துல அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவுமே வேகமாக இருக்குது. இதுலேயே இன்னொரு மரம், இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து நடவு பண்ணி 20 வருஷம் ஆகுது. ஒரு 3 நாட்டு மரத்தை மட்டும் இவங்க வயலில் அப்படியே விட்டுருக்காங்க. ஒன்று வந்து நடவு பண்ணி 15 வருஷம், அது 25, இது வந்து 20 வருஷம் ஆகுது இந்த மரம் நடவு பண்ணி. அதான் நம்ம நாட்டு மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 வகையான மரம் பார்த்தோம். ஒன்று வந்து 15 வருஷம், ஒன்று 20 வருஷம், இன்னொன்று வந்து 25 வருஷம், அப்படி 3 வகையான மரங்களை பார்த்தோம். இப்போ இந்த CH5 என்ற ரகம் வந்து நம்ம நடவு பண்ணி 3 வருஷம் தான் ஆகுது. இதோட அதான் ஹைட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3 வருஷம் ஆன மரம் இது. ஒன்றும் அந்த அதாவது வந்து 15 வருஷம் ஆன மரமும் அந்த 3 வருஷம் ஆகிற அந்த CH5 என்ற ரகமும் பார்க்கும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நாட்டு மரங்களுக்கும் இந்த CH5 ரகத்துக்கும் பார்த்தோம்னா இதோட ஹைட்டு, வெயிட்டு, இதோட சுற்றளவு உங்களாலே உணர முடியும். ஹைட்டு வெயிட்டை வச்சு உங்களாலே உணர முடியும். அந்த CH5 ரகத்தை வந்து ஒரு சில விவசாயிங்க தான் வந்து பயன்படுத்தினாங்க. இதோட சிறப்பம்சங்கள் தெரிஞ்ச உடனே எல்லா விவசாயிகளுமே இப்போ CH5 ரகம் தான் வேணும், இந்த ஸ்பீட் ரகம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை தான் இப்போ நடவு பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பகுதியான விவசாயிங்க இந்த CH5 ரகம் தான் வந்து நடவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயுமே வந்து 3 வருஷத்துல வந்து ஒரு ஏக்கருக்கு 70 to 80 டன் வரைக்குமே மகசூல் அவங்களால பெற முடியுது. ஒரு சில விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம 3 வருஷம்னு சொல்லக்கூடியதை 2.5 வருஷத்துலேயே அந்த 70 டன் வந்து ஈல்டை வந்து அவங்களால எடுக்க முடியுது. அதாவது அந்த CH5 ரகத்தில் சில விவசாயிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2.5 வருஷத்துலேயே வந்து கண்ணை நடவு பண்ணி அறுவடை பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த வேர் கட்டையை கூட நோண்டுறது இல்லை, நடுப்புறையே சில விவசாயிகள்லாம் நடவு பண்ணி அந்த மாதிரியுமே மகசூல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சவுக்கு சாகுபடியில் இப்போ எல்லாருமே வந்து இது வந்து ஒரு லாபம் தரும் பயிராக தான் இப்போ இந்த நம்ம சவுக்கு சாகுபடியை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் இப்போ அதிகப்படியாக CH5 இந்த ரகம் தான் வந்து பெரும்பாலான விவசாயிங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் உங்களுக்கு சவுக்கு சாகுபடி சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் சுசிலா அக்ரி கிளினிக்கில் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. நன்றி, வணக்கம்.